டுடே வந்து என்ன பார்க்க போறோம்னா சியர்பஸ் பெண்டிங் மூமெண்டோட தொடர்ச்சி தான். இது வந்து ரெண்டாவது பார்ட் வீடியோ. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லோடுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு என்னென்ன இருக்கு, அதுக்கடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பீம் என்னென்ன இருக்கு, அதுக்கடுத்து அந்த டைப்ஸ் ஆஃப் பீம்ல வந்து உங்களுக்கு அந்த 1 மார்க் கொஸ்டின் தியரட்டிக்கல் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கடுத்து ஒவ்வொரு பீமுக்கும் எடுத்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போறோம்னா ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்கு டிட்டர்மினேட் செக்ஷன்ல அப்படின்னா அதுல வந்து லோடு கண்டிஷன், அதாவது லோடு உங்களுக்கு கான்சென்ட்ரேட் லோடு ஆர் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆனிச்சுன்னு அப்படி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அதுல யூடிஎல் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆனிச்சுன்னு அப்படி இருக்கும். யூவிஎல்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும். எந்த ஒரு லோடுமே வரல மூமெண்ட் ஒத்தையும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா வந்து சியர் போஸ்க்கு என்ன வரும், பெண்டிங் மோமெண்ட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளி செப்பரேட் பீம் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த செக்ஷன் முழுக்க முழுக்க சியர் போஸ் பெண்டிங் மோமெண்ட்ல எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர் இஎம்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட்ல டிட்டர்மினன்ட் செக்ஷன் தான் படிப்போம். அதுல இருக்கக்கூடியது தான் பார்க்க போறோம். அதுல இன்டிட்டர்மினன்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடியது, அதாவது பிக்ஸ்டு பீமா இருக்கட்டும், கண்டினியூஸ் பீமா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவரா இருக்கட்டும், இதெல்லாம் எம்ஓஎஸ் ஆர் எஸ்சின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் அனாலிசிஸ்ல பார்ப்போம். இப்ப கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லோட பாக்குறதுக்கு முன்னாடி ரியல் லைஃப்ல ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய பிரைமரி செக்ஷன், அதாவது செகண்டரி செக்ஷன் சொல்லுவாங்க. பிரைமரி என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட்டிங்ஸ் இருக்கும், காலம் இருக்கும், பீம் இருக்கும், ஸ்லாப் இருக்கும். செகண்டரியா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிளிந்த் பீமா இருக்கட்டும், லிண்டலா இருக்கட்டும், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து செகண்டரி பீம்ஸா இருக்கட்டும், சைஸ் கம்மியா போடுறது, இதுதான் செகண்டரி செக்ஷன்ல வரும். இப்போ வந்து லோட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லோடுக்கு வந்து நீங்க ரெயின்போர்ஸ்மெண்ட் சிமெண்ட் காங்கிரீட் சொல்லக்கூடிய ஆர்சிசில வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் 875 1987 வந்து கோடு புக் என்ன கொடுத்துருக்குன்னா மொத்தம் 5 பார்ட் கொடுத்துருக்கும். அதாவது பார்ட் 1 டெட் லோடு, பார்ட் 2 வந்து அதை எழுதுன பாத்துக்கிறேங்க. இதுலயோட ஒரு டைம் கோடு புக் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ல என்ன வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் 875 1987 ஓகே, மொத்தம் இதுல வந்து எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா 5 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 என்ன சொல்லுது அப்படின்னா பார்ட் 1 வந்து டெட்லோட பத்தி பேசுது. டெட்லோட்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீம் இருக்கு அப்படின்னா அந்த பீம்ல வந்து நம்ம என்ன போட்டிருப்போம், இப்போ ஆர்சிசி செக்ஷரா இருக்கு அப்படின்னா அந்த பீம்ல வந்து காங்கிரீட் போட்டிருப்போம். காங்கிரீட்ல என்னென்ன மிக்ஸ் ஆயிருக்கும், சிமெண்ட் இருக்கும், ஃபைன் அக்ரிகேட் இருக்கும், கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கும், லூப்ரிகேட்டுக்கு வாட்டர் வந்து கரெக்டான ரேஷியோல கொடுத்துருப்போம். ஓகே, இப்ப அந்த காங்கிரீட்டுன்னு ஒரு யூனிட் வெயிட் இருக்கும். அப்ப அந்த காங்கிரீட் யூனிட் வெயிட் என்ன அப்படின்னா 25 kN/m³ எடுத்துக்கிறோம். அதாவது ஆர்சிசில. அதே பிசிசியா இருக்கு அப்படின்னா 24 kN/m³ வந்து எடுத்துக்கிறோம். அப்ப அந்த காங்கிரீட்னு ஒரு யூனிட் வெயிட் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த காங்கிரீட் அந்த பீம்லுக்குன்னு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருப்போம், லென்த் பிரெத் டெப்த்னு. அப்ப அதோட வால்யூமோட அதோட யூனிட் வெயிட் பெருக்கும் பொழுது ஒரு 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 லோடு கிடைக்கும், ஒரு வெயிட் கிடைக்கும். அதான் என்ன சொல்லுவோம்னா டெட் லோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே அந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு ஓன் வெயிட் இருக்கும். அதை பத்தி பேசுறது தான் டெட் லோட். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா பார்ட் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க கோடு புக்கில் அப்படின்னா உங்களுக்கு லைவ் லோடு பத்தி பேசுவாங்க. லைவ் லோடுனா என்ன அப்படின்னா அதாவது மூவிங் லோடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மூவிங் லோடு அப்படின்னா இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்குன்னு ஒரு ஓன் வெயிட் இருக்கும், அது டெட் லோடு. அந்த டேபிள் மேல புக்கு வச்சிருக்கோம், இல்ல ஸ்டேஷனரி பொருள் ஏதாச்சும் பென் வச்சிருக்கோம், மார்க்கர் வச்சிருக்கோம், டெஸ்டர் வச்சிருக்கோம், இதுனா அப்ப அது எல்லாமே மூவிங் பொருள். இல்ல வந்து ஒரு ஃப்ளோர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு காலேஜ் பில்டிங்கா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றதுக்காண்டி கொடுத்துக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அதுல வேற ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க புக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே மூவிங்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு லைவ் லோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்ட் 3 வந்து என்ன அப்படின்னா விண்ட் லோடு. உங்களுக்கு தெரியும் விண்ட் லோடுனா இப்ப அந்த ஒரு சில இடங்கள்ல வந்து விண்ட் லோடு கண்டிப்பா எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2A ஸ்லாப்னா டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள விண்ட் லோட கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனாலதான் என்ன செய்வோம்னா ஒரு 2A ஸ்லாப் அங்கே நடத்தும் போது நான் சொல்றேன், அதாவது எட்ஜில் வந்து தனியா வந்து ரெயின்போர்ஸ்மெண்ட் அடிஷனலா கொடுத்துருப்போம் டார்சனல் கன்சிடர் பண்ணி. அதுக்கடுத்து மிட்ல வந்து 2 எட்ஜ்லையும் கொடுத்துருப்போம் 3/4 75%, சாரி 1/8 2 எட்ஜ்லையும் மிட்ல வந்து 3/4 அளவுக்கும் கொடுத்துருப்போம். எக்ஸ் ஆக்ஷன்லையும் கொடுத்துருப்போம், ஒயிட் ஆக்ஷன்லையும் கொடுத்துருப்போம். நான் வந்து ஸ்லாப் நடத்தும் போது சொல்றேன். ஓகே, அப்ப விண்ட் லோடுங்கிறதுனா காத்துனா ஒரு காற்றுனால ஒரு பில்டிங்க்கு வரக்கூடிய லோடை கன்சிடர் பண்ணி நம்ம லோடு டிசைன் பண்ண போதே அதையும் மினிமம் லோடா இவ்வளவு வரும் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிட்டு டிசைன் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க பார்ட் 3ல. அதுக்கடுத்து பார்ட் 4 இது என்ன அப்படின்னா ஸ்னோ லோடு. அதாவது இப்ப நம்ம நாட்டுல மேக்ஸிமம் ஸ்னோ லோடுனா அதிகம் கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ வந்து யூரோப் கண்ட்ரிஸ் ஒவ்வொரு இடத்துலனா அதிகமா அந்த பனி பொழியக்கூடிய சில மாதங்கள்னா அளவுக்கு அதிகமான பனி வந்து இங்க வந்து மலைகளா, அதாவது பனி ரெயின்ஸ் வந்து நிறைய பெய்யற மாதிரி இருக்கும்.
அதுக்கடுத்து உங்களுக்கு பனிப்பொழிவும் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நிறைய லோடு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், பனிப்பொழிவு ஏற்பட்டு அதனால எக்ஸ்ட்ரா நிறைய லோடு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப அதை லோடை கன்சிடர் பண்ணி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதுல இன்க்ளூட் பண்ணிக்கிடுவாங்க ஸ்னோ லோடு எவ்வளவு வருது அப்படின்னு. ஓகே, அப்ப 4வது பார்ட் வந்து ஸ்னோ லோடு. 5வது பார்ட் லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் லோடுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் ஆல் லோட்ஸ் சொல்லுவாங்க. மேல சொல்லக்கூடிய லோட்ல இப்ப டெட் லோடு, விண்ட் லோடு, லைவ் லோடு 3 காம்பினேஷன் பண்றது, இல்ல டெட் லோடு விண்ட் லோடு லைவ் லோடு காம்பினேஷன் பண்றது, இல்ல டெட் லோடு லைவ் லோடு ஸ்னோ லோடு காம்பினேஷன் பண்றது, அப்படி இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ்ல வந்துடும். 5வது பார்ட் வந்து ஸ்பெஷல் லோடு இல்ல காம்பினேஷன் ஆஃப் ஆல் லோடு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்ப சென்டா மெட்டீரியல்ல இல்ல இஎம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இங்க வந்து லோடுன்னு எடுத்தாவே பாயிண்ட் லோடு, யூடிஎல், யூவிஎல் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லோடுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம ஒரு பீம் எடுத்து டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப அந்த பீமுக்குன்னா டெட் லோடு என்ன வரலாம், லைவ் லோடு என்ன வரலாம், விண்ட் லோட்னா என்ன, ஸ்னோ லோட்னா என்ன, ஸ்பெஷல் லோட்னா என்ன, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாதான் அடுத்து சொல்ல மூவ் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போ சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள வருவோம். இப்போ இங்க லோட பொறுத்தவரை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா, லாஸ்ட் பார்ட் 1 வீடியோல நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா சப்போர்ட்டை பத்தி பேசியிருப்பேன். அதிகமா கேட்கக்கூடியது 3 சப்போர்ட் தான். 1 ரோலர் சப்போர்ட், 2வது கிஞ்சிடு சப்போர்ட், 3வது பிக்ஸ்டு சப்போர்ட்னு சொல்லுவாங்க, இல்ல என்கேஸ்டு சப்போர்ட்னு சொல்லுவாங்க, இல்ல பில்டப் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த சப்போர்ட் வந்து என்ன இருக்குன்னா அந்த மெம்பர்ல வரக்கூடிய லோடுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். அதாவது உள்ளுக்குள்ள எக்ஸ்டர்னலா வரக்கூடிய ஆக்ஷனை எதிர்த்து உள்ளுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் கிரியேட் பண்ணோம். அது ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனும், அதுக்கடுத்து ஒரு கிஞ்சிடு சப்போர்ட்டுக்கு 2 ரியாக்ஷனும், அதே பிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு 3 ரியாக்ஷனும் வரும். இதை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ரிஜிட் பாடியை அதோட ஈக்லிபிரியம்க்கு கரெக்டா வந்து நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன் 3 இருக்கும். அந்த ஈக்லிபிரியம் பத்தி பேசும்போது மொத்தம் 3 தான் பார்க்கணும். அதாவது ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல். அதாவது ஈக்லிபிரியம் கண்டிஷன் 3ஆ பிரிக்க போறேன். ஈக்லிபிரியம் கண்டிஷன் இதுல வந்து மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும்னா, அதாவது இப்படி கான்கேவ்ல இருக்கும். இப்ப இங்க வந்து ஒரு ஸ்டீல் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டேபிளுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது அதாவது அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இல்ல அன்ஸ்டேபிள் கண்டிஷன் வைக்கலாம். ஈக்லிபிரியம் இது எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸ், அன்ஸ்டேபிள். இப்ப உங்களுக்கு படத்தை பார்த்தாவே நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இதுல ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு பாத்திரலாம். நான் ஒரு சின்ன ஸ்டீல் பால் எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து மாத்தி அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா நியூட்ரலான்னு தான் 3 கண்டிஷன் சொல்றேன். அப்ப இதுல ஒரு ஸ்டீல் பால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இது மேக்ஸிமம் வந்து அன்ஸ்டேபிள், பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. ஸ்டீல் பால் இந்த சைடோ இல்ல இந்த சைடோ மூவ் ஆயிரும். இது வந்து இந்த சைடு மூவ் ஆனாலும் இந்த சைடு மூவ் ஆனாலும் மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷன்ல தான் அந்த இடத்துல தான் என்ன செய்யும், திருப்பி வந்து நிற்கும். அடுத்தது லாஸ்டா வந்து என்னன்னா நியூட்ரல். 3வது நியூட்ரல் ஈக்லிபிரியம். இந்த நியூட்ரல் ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிளான்ட்டா ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அந்த சர்ஃபேஸ்ல ஸ்டீல் பால் இருக்க மாதிரி பாத்துக்கிறேங்க. ஓகே, இது நியூட்ரல் ஈக்லிபிரியம். அப்ப இதான் ஈக்லிபிரியனோட 3 கண்டிஷன். அப்ப ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா சிவில்ல வந்து நேத்தே நான் சொல்லும் பொழுது நம்ம ரிஜிட்டா தான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கட்ட போறோம், பில்ட் பண்ண போறோம். அப்படி ரிஜிட்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எப்படி இருக்கும்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனை அது வந்து கரெக்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஏன் ஈக்லிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மெம்பர் நீங்க டிசைன் பண்றீங்கன்னா அதுக்கு எப்படி டிசைன் பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னலா ஒரு லோடு வரும், என்ன லோடு வரப்போதோ அதுக்கு ஆப்போசிட்டா இன்டர்னலா அந்த லோடை எதிர்த்து தாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா மெட்டீரியல்ல வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு டிசைனுக்கு பேசிக் ப்ரொசீஜர். அப்ப ஒரு 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 ஸ்டேபிளா ஒரு இடத்துல ஒரு பொருள் நிக்கணும்னா அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு 10ங்கிற லோடு வருதுன்னா உள்ளுக்குள்ள 10ங்கிற லோட தாங்குற அளவுக்கு அது என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இன்டர்னல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணணும். அப்படி இன்டர்னல் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணாதான் வெளில இருந்து வரக்கூடிய 10 உள்ளுக்குள்ள அது வந்து ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய 10 ஒண்ணுக்கு ஒண்ணு சமநிலை அடையும் பொழுது அந்த பொருள் வந்து ஸ்டேபிளா ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்கும். இதான் அந்த ரிஜிட் பாடின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா, அந்த மெம்பர்ல வரக்கூடிய லோடு
அல்ல போர்ஸ் எப்படின்னா வரலாம். இப்ப ஹரிசாண்டலா ஒரு போர்ஸ் வரலாம், இல்ல வெர்டிகலா போர்ஸ் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா உள்ளுக்குள்ள மொமெண்ட் ரியாக்ஷன் வந்து உள்ளுக்குள்ள வரலாம், மொமெண்ட் வரலாம். ஓகே, இப்ப இது மூணையும் வச்சு ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கலாம், அதே வந்து ஒரு 3 டைமென்ஷனல் செக்ஷன்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன் எடுத்துக்க போறோம் அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குன்னா 3 இருக்கும். அதாவது ஹரிசாண்டலா வரக்கூடியதையும் கன்சிடர் பண்ணணும், வெர்டிகலா வரக்கூடியதை கன்சிடர் பண்ணணும், அதுல கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். அதே ஒரு 3 டைமென்ஷனலா இருக்கு அப்படின்னா நம்ம 3 டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இஜெட் டைரக்ஷன். அந்த 3 டைரக்ஷன்ல என்ன போர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அந்த 3 டைரக்ஷனை பொறுத்து மொமெண்ட் எப்படி உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகுது அப்படின்னு மொத்தம் போர்ஸ்ல 3, மொமெண்ட்ல 3 வரும், மொத்தம் 6 வரும். 6ஐயும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சமநிலைப்படுத்தினாதான் அந்த பொருள் டிஜிட்டா இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஈக்குவலி அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன், டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எக்ஸாம்ல கேட்பாங்க எல்லாமே. ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து மொத்தம் 3. அது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதாவது எக்ஸ் டைரக்ஷன் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா போர்ஸஸும் 0வா இருக்கணும். அதுக்கடுத்து சம்மேஷன் ஆஃப் ஒய் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா போர்ஸும் 0வா இருக்கணும். மொமெண்ட் வந்து 0வா இருக்கணும். சம்மேஷன் ஆல் மொமெண்ட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஹரிசாண்டலா என்னென்ன போர்ஸஸ் உள்ளுக்குள்ள வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா அந்த மெட்டீரியல் என்ன செய்யணும்னா ஹரிசாண்டலா உள்ளுக்குள்ள இன்டர்னல் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து வெர்டிகலா உள்ளுக்குள்ள வந்து போர்ஸ் வரப்போகுது அப்படின்னா அது வெர்டிகலா என்ன செய்யணும்னா உள்ளுக்குள்ள இருந்து போர்ஸ் வந்து வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டர்னல் போர்ஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து இன்டர்னல் ரியாக்ஷனா அது என்ன செய்யணும்னா ஆப்போசிட்டா அந்த அளவுக்கு சேமா கொடுத்து ஈக்குவல் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்போ ஒரு மெம்பர் இருக்கு, இதுக்கு ஹரிசாண்டலா இங்கேருந்து நல்லா கவனிங்க, ஹரிசாண்டலா இங்கேருந்து பிளஸ் 10 கிலோமீட்டர் அளவுக்கு லோடு வருது. அப்ப இந்த மெம்பர் என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள இந்த சைடு மைனஸ் 10 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள கிரியேட் பண்ணணும். அப்ப பிளஸ் 10 மைனஸ் 10 இந்த இடத்துல என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இதுதான் சம்மேஷன் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் போர்சஸ் ஈக்குவல் டு 0, இல்லாட்டி சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் போர்சஸ் ஈக்குவல் டு 0 இப்படி நோட் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இங்க இப்போ ஒரு மெம்பர் இருக்கு, இந்த மெம்பருக்கு மேலேந்து மைனஸ் 20 கிலோமீட்டர்ங்கிற அளவுக்கு லோடு வருது அப்படின்னா இது உள்ளுக்குள்ள என்ன செய்யணும், பிளஸ் 20 கிலோமீட்டர்ங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு லோட வந்து கிரியேட் பண்ணணும், இல்ல போர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், டெவலப் பண்ணாம. அப்ப என்ன ஆயிரும், மைனஸ் 20 பிளஸ் 20 0. அப்ப 0 வந்துருச்சு அப்படின்னா சமநிலை அந்த இடத்துல அடைஞ்சிரும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம், சம்மேஷனா வெர்டிகல் போர்சஸ் ஈக்குவல் டு 0 அப்படினோட வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு கேட்பாங்க ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 இருக்கும். அதுக்கு அடுத்து 3 டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எழுதுன பாத்துக்கிறேங்க. மொத்தம் 6 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்க மாதிரி எக்ஸ் ஒய்னு 2 டைரக்ஷன் எடுத்துக்க மாட்டோம், மொத்தம் 3, அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் 3ஐயும் கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப இங்கிட்ட வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து மொத்தம் 6 இருக்கும். அந்த 6 என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் 4 set x direction equal to 0, சம்மேஷன் ஆஃப் 4 set y direction equal to 0, சம்மேஷன் ஆஃப் 4 set z direction equal to 0. அப்ப இதுல 3 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் x direction 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் y direction equal to 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் z direction equal to 0. அப்ப இதுல 3 மொத்தம் 6 வந்துருச்சு. அப்ப இங்க எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 டைமென்ஷன்ல என்ன எடுத்துக்கலாம், கியூப் எடுத்துக்கலாமா, கியூப் இதுல கியூபாய்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேங்க. நான் ஒரு கியூப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாருங்க, ஒரு 3 டைமென்ஷன்ல நான் ஒரு கியூப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே. இப்ப இதுல எக்ஸ் டைரக்ஷன் எதுல வச்சுக்கிறோம், இதுல இது எக்ஸ், இது ஒய், இது எனக்கு இஜெட். அப்ப இதுல இருக்கக்கூடிய சம்மேஷன் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் போர்சஸ் ஈக்குவல் டு 0, எஃப்எக்ஸ் நான் வச்சிருக்கேன் எக்ஸ் டைரக்ஷனை பொறுத்து. சம்மேஷன் ஆஃப் ஆர் வெர்டிகல் போர்சஸ் ஈக்குவல் டு 0,
plus summation of all inclined forces, அதாவது z direction, z equal to 0. இப்போ இங்க இருக்கக்கூடிய மொமெண்ட் அபவுட் x பொறுத்து வரக்கூடிய எல்லாமே 0. அதுக்கடுத்து மொமெண்ட் அபவுட் y பொறுத்து வரக்கூடிய எல்லாமே 0. அதுக்கடுத்து மொமெண்ட் அபவுட் z பொறுத்து வரக்கூடிய எல்லாமே 0. இது வந்து 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறோம், ஒரு ரெக்டாங்குலர் பிளான் எடுத்துக்கிறோம். அப்ப இதுல பாருங்க ரெண்டே இதுதான் வருது உங்களுக்கு. அதாவது x. அப்ப summation of 4 set x equal to 0, summation of 4 set y equal to 0. இந்த இடத்துல மொமெண்ட், ஓகே, summation of all moment equal to 0. அப்ப ஈக்குலிபிரியம்ல இருக்கக்கூடிய மொத்த கொஸ்டின் ஏரியா எல்லாமே இதுதான். இதை தவிர்த்து வெளில கேட்க போறதுல இது இருக்கக்கூடிய கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்ப மறுபடியும் லோடுக்குள்ள வருவோம். அப்ப ஒரு பீமுக்குள்ள நல்லா சொல்லிட்டேன், பீமா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், ஸ்லாபா இருக்கட்டும், ஃபுட்டிங்ஸா இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு செக்ஷன் நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா சிவில பொறுத்தவரை அது ஸ்டேபிளா இருக்கணும், ரிஜிடா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்படி ஸ்டேபிளா இருக்கணும்னா அது ஈக்குலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்ப அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அது என்ன அப்படிங்கறது இப்ப கொடுத்தேன், அது சமநிலை அடைகிறதுக்கு. ஓகே, இப்ப ஒரு பீம் இருக்கு, அந்த பீம்ல எப்படி ஒரு பீம்ங்கிறது எப்படி சொல்லுவீங்க? அதாவது ஒரு மெம்பர்ல லோடு ஆக்ட் ஆகுது, அந்த லோடு ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்? அது ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலர்னா வெர்டிகல் லோடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லலாம், டிராவர்ஸ் லோடுன்னு சொல்லலாம். அப்ப இப்படி ஒரு மெம்பர் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்படி ஒரு மெம்பர் இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மெம்பர் இருக்கு, இது ஒரு ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அதோட ஆக்சிஸ், ஓகே, எக்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, இங்கேருந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது பர்பெண்டிகுலரா 90 டிகிரில. அப்ப பர்பெண்டிகுலரா அது வெர்டிகல் லோடுன்னு சொல்லலாம், இல்லை டிராவர்ஸ் லோடுன்னு சொல்லலாம். அப்ப இது என்ன ஆயிரும்? இந்த மெம்பர் இதுக்கு பீம்னு அர்த்தம். அப்ப இது என்ன ஆயிரும்? பீம். அதே மெம்பர், நல்லா கவனிங்க, அதே மெம்பர் ஓகே, அதே மெம்பர். இப்ப இப்படி ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப ஆக்சிஸுக்கு பேரலாவே ஒன்னு கம்ப்ரசிவ் லோடோ இல்ல டென்சைல் லோடோ புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு லோடு வருதுன்னு வச்சுக்கோம். அப்ப ஆக்சிஸுக்கு பேரலாவே லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை பார்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதே மெம்பர், இந்த மெம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மெம்பரை ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு வெட்டி எடுக்கிறோம். ஓகே, ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு வெட்டி எடுத்தாச்சு. இப்ப சிலிண்டர் ஷேப் வெட்டி எடுத்துட்டா இதுல எப்படி இருக்கும்? ரேடியஸ் இருக்குமா? அப்ப ரேடியஸை பொறுத்து இங்க வந்து லோடு கொடுக்க முடியாது. இங்க என்ன கொடுக்கணும்? இதுக்குள்ள கப்பல் தான் ஆக்ட் ஆகும், அதாவது மொமெண்ட் தான் ஆக்ட் ஆகும். அப்ப இப்படி ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது எப்படி சொல்லுவோம்னா சாப்ட்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இதுதான் டோட்டல் கான்செப்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அப்போ ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா அது எப்ப பீம்னு சொல்லுவோம், எப்ப பார்னு சொல்லுவோம், எப்ப சாப்ட்னு சொல்லுவோங்கிறதுக்கு 3க்கான விளக்கம் இப்ப கொடுத்துருக்கேன். இப்ப இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 மெம்பர் பீமா இருக்கட்டும் பாரா இருக்கட்டும், அதுல ஆக்ட் ஆகுறது என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ் ஆர் லோடு. இந்த லோடை எப்படி பிரிக்கலாம்? இந்த லோடு எப்படி உள்ளுக்குள்ள ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு புள்ளியில ஆக்ட் ஆகலாம், இல்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஈக்குவல் ஆக்ட் ஆகலாம், பகிர்ந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஆக்ட் ஆகலாம், இல்ல எல்லா இடத்துலயும் லோடு ஆக்ட் ஆகும் ஆனா ஒவ்வொரு புள்ளியும் லோடு வந்து வேறுபடலாம், இல்ல லோடே ஆக்ட் ஆகாம இது மாதிரி மொமெண்டோடே ஆக்ட் ஆகலாம். அப்ப இதை வச்சுதான் நம்ம லோட பிரிக்க போறோம். மொத்தம் 4 வகையான லோட வந்து கொடுக்க போறோம் உங்களுக்கு. அதான் எக்ஸாம்ல அதிகமா ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது 3 வகையான லோடு இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ராவோட எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப இதை பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் பீம் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பீம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆனா எல்லாருக்கும் ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் 2 டைப் ஆஃப் தான் இருக்கு, அதை பார்ப்போம். ஓகே, இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் லோடு. டைப்ஸ் ஆஃப் லோட பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் லோடுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. கான்சென்ட்ரேட்டட் லோடு ஆர் பாயிண்ட் லோடு. ஓகே, இப்படி ஒரு மெம்பர் இருக்கு, நல்லா கவனிங்க. இங்க வந்து கிஞ்சிட்டு கொடுத்துருங்க, இங்க
ரோலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெம்பர்ல ஓகே எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுதான் சென்டர். இங்கே L/2, இங்கே L/2. ஓகே கரெக்டா இந்த புள்ளி சென்டர்ல மையத்துல இந்த புள்ளியில ஒரு லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க. ஓகே லோடை வந்து நான் பீன்னு வைக்கிறேன். ஓகே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த லோடு என்ன அப்படின்னா ஒரு புள்ளியில ஆக்ட் ஆகுது. அப்ப பாயிண்ட் லோடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி கான்சென்ட்ரேட்டட் லோடுன்னு சொல்லலாம். சார் அப்ப வந்து சென்டர்ல தான் ஆக்ட் ஆகணுமா அப்படின்னா இந்த லோடு எங்க வேணுமாலும் ஆக்ட் ஆகலாம். இந்த இடத்துல ஆக்ட் ஆகலாம், இங்க எங்க வேணுமாலும் ஆக்ட் ஆகலாம். நம்ம எப்படி வந்து லோடு கொடுத்தாலுமே அதை சென்ட்ராய்டுல கன்சிடர் பண்ணிக்கிறோம். நான் சொல்றேன், அதை நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஏன்னா அடுத்த சென்ட்ராய்டு கிராவிட்னா நடத்துவோம். அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாயிண்ட் லோடுனா என்ன, கான்சென்ட் லோடுனா என்ன, அதையும் பார்த்தா போதும். அப்ப இங்க கொடுத்தாச்சு. ஓகே இப்ப இந்த ரியல் லைஃப்ல இந்த பாயிண்ட் லோடு எங்கெல்லாம் வருது அப்படின்னா ரியல் லைஃப்ல உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஒரு புள்ளியில லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி எங்கேயுமே வராது அப்படின்னா வரும் ஒரு இடத்துல. இப்போ ஒரு ஆணி எடுத்து ஒரு சவத்துல அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆணியோட அந்த ஒரு புள்ளியில வந்து லோடு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு ஹேமர் வச்சு அடிக்கும் பொழுது லோடு கொடுக்குறோம். அப்படிங்கும் போது அது பாயிண்ட் லோடு ரியல் லைஃப்ல. ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம், அதாவது யூடிஎல்னு சொல்லுவாங்க. யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அதாவது அது வார்த்தையிலே இருக்கு. அதுக்கான அர்த்தம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அதாவது யூனிஃபார்ம்லாம் சமமாக டிஸ்ட்ரிபியூட்டா பகிர்ந்தளிக்கிறது. லோடுனா உங்களுக்கு தெரியும் இங்க விசையை பத்தி பேசுறது. ஓகே அப்போ ஒரே மாதிரியான விசைய எல்லா பரப்புக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கிறது தான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இது எத்தனாவது கேஸ் அப்படின்னா ரெண்டாவது கேஸ். அப்ப அதே மாதிரி ஒரு மெம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே இங்க அதே தான் மாத்தலனா. ஓகே நான் இப்ப இதை கொடுத்துருக்கிறது ஒரு சிம்பிளி சப்போர்ட் தான் எடுத்திருக்கேன். ஏன் இந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு மெம்பர் வச்சு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இன்னும் டைப்ஸ் ஆஃப் பீமே உங்களுக்கு சொல்லல, இதுக்கு அடுத்து நான் சொல்ல போறேன். அதனால இங்க வந்து ஒரு மெம்பர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத வச்சுக்கிறேன். ஓகே இப்ப இந்த இடத்துல எனக்கு லோடு வந்து டோட்டலா ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா நல்லா கவனிங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, ஒரே மாதிரியான லோடு எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப நல்லா கவனிங்க, எப்படி போட்டுக்கினேன் இந்த இடத்துல பிங்கிற லோடு இங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த புள்ளியில நீங்க எடுத்து பார்த்தாலும் லோடு யூனிஃபார்மா தான் இருக்கும். அதனாலதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இப்ப 10ங்கிற லோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த புள்ளி எடுத்தாலும் 10 தான், இந்த புள்ளி எடுத்து 10 தான். ஒரு 6 மீட்டர் அப்படின்னா 6 மீட்டர்ல நீங்க எதை வெட்டி ஒரு இந்த இடத்த வெட்டி பாக்குறீங்க அப்படின்னா அதுலயும் எவ்வளவு ஆக்ட் ஆகும்னா உங்களுக்கு அதே யூனிஃபார்மா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்ப வந்து இங்க 10 kN/மீட்டர் அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு மீட்டர்லயும் இப்ப 10 kN/மீட்டர் என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெர் மீட்டர்னா என்ன அர்த்தம்னா ஒரு மீட்டருக்கு 10 kN அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. இப்ப டோட்டலா 6 மீட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு மீட்டர்ல 10 kN லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்க மொத்தம் 6 இருக்கு. அப்ப 6ங்கும்போது என்ன ஆயிரும், 6 மீட்டருங்கும்போது என்ன 1க்கு 10னா அப்ப 6ங்கும்போது 6 × 10 60 kN என்ன ஆயிருக்கும், டோட்டலா அது ஃபுல்லா லோடு ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு புரியும். இப்ப பாத்துருக்குது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இதை எப்படி பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது கரெக்டானது எது அப்படின்னா இதுதான் கரெக்டானது. நீங்களே பாருங்க. அப்ப இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்னன்னா ரெக்டாங்குலர் லோடு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெக்டாங்குலர் லோடு என்ன, இந்த லோடோட ஷேப் எப்படி இருக்கு, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கா, L/Bங்கிற அளவுக்கு இருக்கா, ரெக்டாங்குலர் லோடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல டோட்டல் லோடு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் லோடுங்கிறது எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட்ல ஆக்ட் ஆகும். அதாவது ரிசல்டன்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. அதோட சென்டர்ல தான் ஆக்ட் ஆகும், சென்ட்ராய்டுல தான் ஆக்ட் ஆகும். அப்ப சென்ட்ராய்டு இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஸ்கொயரா இருக்கட்டும் ரெக்டாங்குலரா இருக்கட்டும் நீங்க சென்ட்ராய்டு எங்கே சொல்லுவீங்க, அதோட சென்டர்ல சொல்லுவீங்க. இதுதான் அதோட சென்ட்ராய்டு, இதுதான் அதோட சென்ட்ராய்டு. இதே ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகே ஒரு முக்கோணம் இருக்கு, ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட சென்ட்ராய்டு எங்க சொல்லுவீங்க, அதாவது இந்த இடத்துல சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதுல இருந்து பார்க்கும்போது 2/3 அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதே இங்க இருந்து பார்க்கும்போது 1/3 அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இதான் அதோட சென்ட்ராய்டு. இதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதே பேராபலா இருக்கு, ஒண்ணு பேராபலா இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்லுவீங்க, அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது 3/4 அளவுக்கு இருக்கும். அதே இங்க இருந்து பார்க்கும்போது 1/4 அளவுக்கு இருக்கும். ஓகே அதாவது உங்களுக்கு வந்து செகண்ட் டிகிரி பேராபலா சொல்றேன். இதே தேர்ட் டிகிரி பேராபலா ஆகும்போது அப்படி ஒவ்வொன்று மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே இப்ப டோட்டல் லோடு இங்க கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டோட்டல் லோடு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நீங்க பாருங்க இது என்ன ஷேப்ல இருக்கு, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா அது டோட்டல் லோட ஆயிரும். இப்ப இதுக்கு நான் டோட்டல் லோடு கண்டுபிடிக்க பாருங்க. அப்ப டோட்டல் லோடு ஈக்குவல் டு இது என்ன ஷேப்ல இருக்கு நல்லா பாருங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலரோட ஃபார்முலா என்ன,
லென்த் இன்டு பிரெத். இப்ப இதோட லென்த் என்ன, கீழே 6 மீட்டர் நான் கொடுத்துருக்கேன், 10 kN/m ரோட் ஆக்ட் ஆகுது, கீழே 6ன்னு. அப்ப கீழே 6 ஆக்ட் ஆகுது இன்டு பிரெத்துங்கிறதுனா இது எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுது, இங்க எங்க வெட்டினாலும் 10, ஓகே. அப்ப 10, அப்ப இந்த 60 நல்லா கவனிக்கணும், இதுல என்ன இருக்கு 10 kN/m. அப்ப இதுல 10ல வந்து kN/m, 6ல மீட்டர். அப்ப இந்த மீட்டர் அடிப்பட்டோம்னா என்ன வரும், கிலோமீட்டர் ஒத்தையும் இருக்கும். அப்ப இதுதான் இதோட டோட்டல் லோட். ரெக்டாங்குலர் ஷேப்னு இல்ல, எந்த ஒரு ஷேப் எடுத்தாலும் அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா லோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா உங்களுக்கு டோட்டல் லோடு கிடைச்சிடும். அந்த டோட்டல் லோடு எது, அந்த டோட்டல் லோடு தான் ரிசல்டன்ட் லோடு. அது எது வழியா ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதோட சென்ட்ராய்டு வழியா ஆக்ட் ஆகும். ஓகே, இப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோட பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அதாவது UDLன்னு சொன்னா இந்த D தூக்கிட்டு இந்த இடத்துல V போட போறோம். அதாவது யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு, அதுலயே இருக்கு வேரிங் இருக்கு. அப்ப ஒவ்வொரு புள்ளி எடுத்தாலும் லோடு எப்படி இருக்குன்னா சம் வேல்யூ வந்து மாறி இருக்கும். இப்ப யூனிஃபார்ம்லி வேரிங் லோட வந்து மூணாவது பார்க்க போறோம். அதோட படம் கொடுக்குறேன் பாத்துக்கிறேங்க. ஓகே, ஓகே. இப்ப யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் மூணாவது UVL, அதாவது யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். ஓகே, இது எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட் கொடுக்குறேன், இங்க வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல 0 லோடு, இந்த இடத்துல வந்து ஒரு சம் லோடு இப்படியே கூட்டிகிட்டே போகுது. ஓகே, இந்த இடத்துல ஒன்று போகுது. அப்ப ஒரு இடத்துல 0, ஒவ்வொரு இடத்துலயுமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா லோடு வந்து என்ன இருக்கு, வேரிங் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப இதுதான் எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா UVL சொல்லுவாங்க, யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். அப்ப அதுலயும் இருக்கு யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். அப்ப ஒவ்வொரு புள்ளியிலையும் லோடு எப்படி இருக்கு, ஒவ்வொரு புள்ளியிலையும் லோடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கா, இதுதான் என்ன சொல்லுவாங்க யூனிஃபார்ம்லி வேரிங் லோட்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு நீங்க டோட்டல் லோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க, டோட்டல் லோடு ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா போதும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? அதான சொல்லி கொடுத்துருக்கேன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்ப ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு தெரியும்ல ஏரியானா 1/2 × B × H. இப்ப இந்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுல ஆக்ட் ஆகக்கூடிய லோட வந்து என்ன வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு அது எக்ஸ் மீட்டர்ல இருக்கு டிஸ்டன்ஸ். இதுல ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து W/M அளவுக்கு மீட்டர் ஆயிருக்கு. ஏன்னா யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுங்கும் போது ஒவ்வொரு புள்ளியில லோடு வேரி ஆகிட்டு இருக்கு, இந்த அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். இப்ப 1/2 × பிரதி என்ன எக்ஸ் மீட்டர்ல இருக்கு, எக்ஸ் மீட்டர்ல இருக்கு இன்டு ஹச்ங்கிறது என்ன W/மீட்டர். இந்த மீட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்ப WX/2 வந்துடும் உங்களுக்கு. அப்ப WX/2ங்கிறது டோட்டல் லோடு. அப்ப இந்த டோட்டல் லோடுங்க போது இதுல எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா சென்ட்ராய்ட்ல ஆக்ட் ஆகும்னு சொன்னா. அப்ப சென்ட்ராய்ட்ல எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன், இங்க ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல தான் டோட்டல் லோடு ஆக்ட் ஆக போகுது, அதாவது WX/2. ஆனா எந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருந்து பார்க்கும்போது 2/3 × என்ன எக்ஸ் மீட்டரா, அப்ப எக்ஸ். அதே இங்கே இருந்து பார்க்கும்போது இது வந்து 2/3 எக்ஸ். அதே இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது 1/3 × எக்ஸ் மீட்டர் அளவுக்கு இருக்கும். ஓகே, இங்கே நான் சொன்னேன் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலருக்கு உங்களுக்கே தெரியும் சென்ட்ராய்டு எப்படி இருக்கும், கரெக்டா சென்டர்ல. அப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு டோட்டலா 60 கிலோமீட்டர் வந்துச்சா, அப்ப 60 கிலோமீட்டர் 6 மீட்டர்னா இங்கிட்டு 3 மீட்டர், இங்கிட்டு 3 மீட்டர். அப்ப இங்கதான் கரெக்டா சென்டர்ல இதோட டோட்டல் லோடு ஆக்ட் ஆகும். ஓகே, இப்ப எத்தனை மூணாவது கேஸ் பார்த்தாச்சு. இப்ப இந்த மூணாவது கேஸ் அவங்க எப்படி வேணுமாலும் பிரிச்சு கொடுக்கலாம். இந்த பார்த்த யூனிஃபார்ம்லி வேரிங் லோட இப்படிதான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதை எப்படி வேணுமாலும் பிரிச்சு கொடுக்கலாம். எப்படின்னா இப்ப இந்த இடத்துல 0 இருக்கு, எனக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த எனக்கு சப்போர்ட்ல 0ங்கிற லோடு இருக்கு, இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம் லோடு இருக்கு. இது எப்படி பிரிச்சு கொடுக்கலாம்னா இங்க மேக்ஸிமம் லோடு வச்சு இங்க 0 லோடும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இங்கேயும் 0 லோடு, இங்கேயும் 0 லோடு, சென்டர்ல மேக்ஸிமம் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்க படத்தை பாருங்க. அதாவது எனக்கு அதே மெம்பர் எடுத்துக்கிறேன், அதே மெம்பர்ல நான் நல்லா கவனிங்க, இங்கேயும் 0 லோடு, இங்கேயும் 0 லோடு, இங்கே மேக்ஸிமம் லோடு. அப்ப இப்படியும் வரலாம் எனக்கு பாருங்க படம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சியர் போர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும், டயக்ராம் எப்படி வரும், ஃபார்முலா என்ன வரும்னு நான் உங்களுக்கு டீடைலா கொடுத்துறேன். இப்ப இதுவும் வந்து எப்படி இருக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் லோடு மாறிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப யூனிஃபார்ம்லி வேரிங் லோட்ல தான் வரும்.
இல்லாட்டி இன்னும் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மேக்சிமம், இந்த இடத்துல மேக்சிமம் சென்ட்ராய்ட்ல 0 லோடு வரலாம். அது எப்படி வரும் அப்படின்னா அதே இது எடுத்துக்கிறவங்களுக்கு நல்லா பாருங்க, இப்படிதான் வரும். ஓகே, அதாவது இங்க மேக்சிமம், இங்க மேக்சிமம், சென்டர்ல 0. நல்லா கவனிங்க, அப்ப இங்க 0. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் லோடுங்கிறது மாறுது, யூவிஎல் தான். ஆனா பணத்தை பாத்துக்கிறேன். அப்ப யூவிஎல்லே மொத்தம் உள்ளக்குள்ள எத்தனை கேஸ் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கே 3 கேஸ் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, இதுக்கே 3 கேஸ் வந்திருக்கு. அப்ப இதுலயும் எல்லா பாயிண்ட்லயும் லோடு மாறுது, யூனிஃபார்ம் வேரியிங் லோடு கண்டிஷன் தான். இதுலயும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் லோடுங்கிறது மாறுது, யூனிஃபார்ம் வேரியிங் லோடு கண்டிஷன் தான். இதுலயும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் லோடு மாறுது, யூனிஃபார்ம் வேரியிங் லோடு கண்டிஷன் தான். அப்ப யூவிஎல்லே உங்களுக்கு எப்படி வேணுமானு சொல்லலாம். ஓகே, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. சியர் போர்ஸ்னா என்ன, பெண்டிங் மோட்னா என்ன, மேக்ஸிமம் பெண்டிங் மோட் எவ்வளவு வரும் அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, இப்போ நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா WL/9√3 வரும். எங்க இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 0ல இருந்து இங்க இருந்து பாங்க L/√3, அதாவது 0.577 கீழே L டிஸ்டன்ஸ் அளவுக்கு இருக்கும். அதே இங்க பாத்தீங்க அப்படின்னா WL² 12 அளவுக்கு இங்க இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா WL² 24 அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு நான் டீடைல் தான் கொடுத்துருவேன். ஓகே, அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இப்ப டைப்ஸ் ஆஃப் லோடு பார்த்தாச்சு. இந்த லோட தவிர்த்து மொமெண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா இதே ஒரு மெம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த இருக்கு. அதாவது அதே மெம்பர் நல்லா கவனிங்க, ஏதாச்சும் ஒரு எண்ட்ல ஒருத்தையும் மொமெண்ட் ஆக்ட் ஆகலாம், அதாவது இங்க ஒருத்தையும் ஆக்ட் ஆகலாம். இது ஒரு கேஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா இதே மெம்பர் தான் 2 சைடும் உங்களுக்கு கபுள் ஆக்ட் ஆகலாம், மொமெண்ட் ஆக்ட் ஆகலாம், இப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் கேஸ், அதாவது இதே மெம்பர் தான் நமக்கு சென்டர்ல வந்து என்ன ஆக்ட் ஆகலாம் அப்படின்னா மொமெண்ட் ஆக்ட் ஆகலாம். ஓகேவா, இதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சியர் போர்ஸ்க்கு என்ன வரும், பெண்டிங் மோட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது, லோடு ப்ளோக்ல வரல அப்படின்னா சியர் போர்ஸே இங்க வராது. ஏன் சியர் போர்ஸ் வந்து லோடு வல்லாட்டியும் வராது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் முக்கியமான காரணம் ஈஸியா சியர் போர்ஸ் பெண்டிங் மோட் வந்து அடுத்தது சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப லோட பத்தி எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லோடு ஒரு மெம்பருக்குள்ள வரப்போது அந்த மெம்பர் எப்படின்னா இருக்கலாம். ஓகேவா, அந்த சப்போர்ட்டை வச்சு 2 பக்கம் சப்போர்ட் கொடுத்து பாக்குறது, ஒரு பக்கம் சப்போர்ட் கொடுத்து பாக்குறது, அந்த 2 பக்கம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுமே ஒன்னு இன்ஜின் ஒரு பின்னடா கொடுக்குறது, இல்ல வந்து ஒரு 2 பக்கமே வந்து பிக்ஸ்டு கொடுக்குறது, இல்ல ஒரு பக்கம் ஃப்ரீ அவுட் ஒரு பக்கம் பிக்ஸ்டு கொடுக்குறது. அப்ப இதே மாதிரி நான் மாத்திக்கிட்டே இருக்க போறேன். இதுதான் நம்ம தான் அடுத்து பார்க்க போறோம். இல்ல வந்து 1-2க்கு மேற்பட்ட சப்போர்ட் கொடுக்குறது. இது எல்லாம் என்ன மெம்பர், அதாவது என்ன பீம் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு மெம்பர்ல ஆக்சிஸுக்கு பேரலா லோட் ஆக்ட் ஆயிடுச்சு அது பார்னு சொல்லுவாங்க. அதே ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஆர் வெர்டிகலா டிராவர்ஸா லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பீம்னு சொல்லுவோம். அதே மெம்பர்ல ஒரு சர்க்கிள் ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, அதுல ரேடியஸை பொறுத்து உங்களுக்கு ஒரு மொமெண்ட் வந்து உள்ளுக்குள்ள வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது சாப்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் லோடு பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் பீம் வந்து பார்க்க போறோம். மொத்தம் உங்களுக்கு 2 மேஜர் பீம்ஸ் இருக்கு, அதாவது டிடர்மினன்ட் செக்ஷன், இன்டிடர்மினன்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டிடர்மினன்ட் செக்ஷன் தான் சென்டர் மெட்டீரியல் முழுக்க பார்க்க போறோம். இன்டிடர்மினன்ட் செக்ஷன்ல நான் முழுக்க எதுல படிப்போம்னா செக்ஷன் அனாலிசிஸ்ல படிப்போம். அதே டிப்ளமோ இருக்கக்கூடியவங்க மெக்கானிக்ஸ் ஆஃப் செக்ஷன்ல படிப்பாங்க. ஓகே, இப்ப பார்க்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பீம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு கேண்டிலியர் பீம்னா என்ன, சிம்பிளி சப்போர்ட் பீம்னா என்ன, அதுக்கடுத்து உங்களுக்கு பிக்ஸ்டு பீம்னா என்னன்னு பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஜேடியூல இருக்கட்டும் ஏலியா இருக்கட்டும் ரொம்ப பேசிக்கா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த நடத்துன சியர் போர்ஸ்ல இருக்கா இக்னோர் பண்ணிட்டு போக கூடாது. ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதனால பார்ப்போம். ஓகேவா, அதாவது டைப்ஸ் ஆஃப் பீம் போட்டுக்கிறேங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பீம். டைப்ஸ் ஆஃப் பீம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பீம்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேண்டிலிவர் பீம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம் நல்லா கவனிங்க, எப்படி இருக்குன்னா நல்லா கவனிக்கிறேன். ஒரு சப்போர்ட் வந்து பிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு சப்போர்ட் ஃப்ரீயா இருக்கும். ஓகே, ஒரு சப்போர்ட் வந்து பிக்ஸ்டா இருக்கு, இன்னொரு சப்போர்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ரீயா இருக்கு. அப்ப இதுதான் கேண்டிலிவர் பீம். இது எதுல வரும் அப்படின்னா டிடர்மினன்ட் செக்ஷன்ல வரும். டிடர்மினன்ட் செக்ஷன்னா என்ன அப்படின்னா அதாவது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்னோன், இதுல நமக்கு தெரியாத வேல்யூஸ் ஏதாச்சும் வருது, ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அது நம்பரோட நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு சமநிலை அடைஞ்சிடணும். அதாவது இதுல இருக்கக்கூடிய அன்னோன்ஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு கரெக்டா ஈக்குவல் ஆயிடணும். ஓகே, அப்ப எப்படி ஆயிரும், அப்ப ISE ஈக்குவல் டு U மைனஸ் E, அதாவது அன்னோன் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஓகே,
உங்களுக்கு தெரியும் ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும்? 3 இருக்கும். 3 டைமென்ஷனல்னா 6 இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ரியாக்ஷனும் தெரியும். இப்போ வந்து ஒரு பிக்சர்னா என்ன, ஹரிசான்லாம் ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், வெர்டிகலா ஒன்று இருக்கும், மொமெண்ட் ஒன்று இருக்கும். அதே வந்து ஒரு கிஞ்சிருனா என்ன இருக்கும், வெர்டிகலா ஒன்று இருக்கும், ஹரிசான்லாம் ஒன்று இருக்கும். அதே ரோலர்னா என்ன இருக்கும், கொடுத்துருக்கக்கூடிய பரப்பை பொறுத்து இது வந்து எப்படி இருக்கு, ஹரிசானல் பிளேன்ல இருக்கு, அது வெர்டிகல் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, ஒன்று தான் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ கேன்டிலிவர் பீம் என்ன அப்படின்னா இது டிடர்மினன்ட் செக்ஷன் சொன்னேன். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அன்னோன் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ல இதை போட்டு பார்க்கும்போது இது வந்து டிடர்மினன்ட் செக்ஷன்ல இருக்கா, இதை சால்வ் பண்ண முடியுமா, அதாவது அன்னோன் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு கரெக்டா ஈக்குவல் ஆகுதா, அதாவது ஜீரோங்கிற வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப இதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இது எத்தனை அன்னோன் இருக்கு, அதாவது உங்களுக்கு வெர்டிகலா ஒரு ரியாக்ஷன் ஒரு அன்னோன் இருக்கு. ஓகே, இது எப்படி எழுதலாம், வெர்டிகல் ரியாக்ஷன் எப்படி எழுதலாம், இது ஏன்னு கொடுத்துருவோம், அந்த புள்ளிய இது ஏன்னு கொடுக்குறேன். அப்ப RA வெர்டிகல் ரியாக்ஷன். ஓகே, இல்லாட்டி எப்படி கொடுக்கலாம்னா சரி, ஓகே, RAVன்னு கொடுக்குறேன் வெர்டிகல் ரியாக்ஷன். அதுக்கடுத்து இருக்க ஹரிசானல் ரியாக்ஷன். ஓகே, அதாவது RAH. அதுக்கடுத்து மொமெண்ட், இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட் MR. ஓகே, அப்ப 1 2 3. அப்ப அன்னோன் எத்தனை இருக்கு, 3 இருக்கு. அப்ப இது எத்தனை, இது வந்து எப்படி உங்களுக்கு 2 டைமென்ஷனல் தானே, எத்தனை நம்பர் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு, 3 இருக்கும். அப்ப ஈக்குவல் டு 3. அப்ப எப்படி இருக்கு, இது 2 ஈக்குவல் ஆயிடுச்சா, அப்ப இது டிடர்மினன்ட் செக்ஷன். ஓகேவா, சென்டாமீட்டர்ல பாக்குற எல்லாமே டிடர்மினன்ட் செக்ஷன் தான். அப்ப என்னென்ன பீமா பார்க்க போறோம்னா அதுல 1 பார்த்தாச்சு, இன்னும் 2 இருக்கு, என்னன்னு நான் சொல்றேன். இப்ப இதுல போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இதுல பாருங்க அன்னோன் 3 இருக்கு, நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 3. அப்ப 3ல 3 போச்சுன்னா 0. அப்ப ஸ்டார்டிங் இன்டர்மீடியட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா IS ஓட விட 0. அப்ப இது என்னது, டிடர்மினன்ட் செக்ஷன். எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இன்டர்மீடியட் செக்ஷன் வரும்போது வித் வெர்டிகலோட கன்சிடர் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரெண்டையும் வச்சு நீங்க எப்படி கன்சிடர் பண்ணாலும் ஒரு வே வச்சுக்கிறீங்க, எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், அதுலேயும் ஸ்ட்ரக்சரல் பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் உலகுல வந்து சென்டாமீட்டர்ல ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், RCC அப்படின்னு உலகுல ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரெண்டு ஒன்று தான். ஒரு ஒன்றா போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு வந்து நான் எப்படி கொண்டு போக போறேன்னா ஒரு தியரி சப்ஜெக்ட், ஒரு ஸ்ட்ரக்சரல் பேப்பர் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொண்டு போறேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 27 போட்டிருக்கோம், யாரும் ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டிடர்மினன்ட் செக்ஷனை பத்தி பேசியாச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீம்ல கேண்டில் இருக்கும், நல்லா கவனிக்கணும், ஒரு பக்கம் பிக்சர் ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அது என்ன சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா அதே இருக்கு, சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகே, சப்போர்ட் எப்படின்னா ரொம்ப சிம்பிளா எளிமையா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளி சப்போர்ட்டடா நம்ம இதுல வரும்னா டிடர்மினன்ட் செக்ஷன்ல தான் வரும். டிடர்மினன்ட் செக்ஷன் என்ன இருக்கும், உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்டர்மீடியட் வந்து 0வா இருக்கணும், அதாவது அன்னோன்ஸும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் உங்களுக்கு சமமா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு பக்கம் கிஞ்சிட்டு கொடுத்தனா அது மாறிடும். ஓகே, ஒரு பக்கம் கிஞ்சிட்டு கொடுக்குறேன், இன்னொரு பக்கம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரோலர் சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப எப்படி இருக்கு, ரெண்டு பக்கமும் நான் என்ன கொடுத்துருக்கேன், சிம்பிள் சப்போர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கம் ரோலர் கொடுத்துருக்கேன், இன்னொன்னு கிஞ்சிடாரு பின்னாடி கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டுமே சின்ன சப்போர்ட் தான், அதாவது ரெண்டு கல்லை வச்சு அது மேல வந்து ஒரு கல்லை தூக்கி வைக்கிற மாதிரி. சின்ன சின்ன பாத்ரூம்ல என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் சப்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப ரெண்டு சப்போர்ட் தான் கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுத்துருக்கோம், சப்போர்ட் ரொம்ப பேசிக்கான கிஞ்சிரி பின்னாடி தான், சாரி ரோலர் தான் கொடுத்துருக்கோம். அப்ப இதான் என்னன்னா சிம்பிளி சப்போர்ட் பீம். இது டிடர்மினன்ட் செக்ஷன் சொன்னா கண்டுபிடிக்குமா, அப்ப IS ஈக்குவல் டு அன்னோன் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். அப்ப அன்னோன் என்ன, ஒரு பின்னாடி எத்தனை இருக்கான், ஒரு வெர்டிகல் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் இருக்கும். அதுல இதுல எத்தனை இருக்கான், ஒரு வெர்டிகல் இருக்கும். அப்ப இங்க எத்தனை இருக்கு, 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. டோட்டலா அன்னோன்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு, 3. அப்ப அன்னோன்ஸ் 3, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரியும் 3 இருக்கு. அப்ப எத்தனை வருது, 0. அப்ப ஸ்டார்டிங் இன்டிடர்மினேஷனோட வேல்யூ வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். அப்ப இது என்னது, டிடர்மினன்ட் செக்ஷன். அப்ப ரெண்டாவது முடிஞ்சாச்சு டிடர்மினன்ட் செக்ஷன். ஓகே, அடுத்து மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம் எழுதிக்கிறேன். இப்ப பார்த்தது வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகே, இப்ப மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஓவர் கேங்கிங் பீம், அதாவது அதுலயே கொடுத்து ஓவர் கேங். ஓகே, அப்ப எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து சப்போர்ட்டே இல்லாம ஓவர் கேங் ஆயிருக்குது. ஓகே, அதுலயே 2 டைப் இருக்கு, சிங்கிளி டபுள்னு இருக்கு, அதான் பார்க்க போறோம். ஓகே, அப்ப டிடர்மினன்ட் செக்ஷனை பொறுத்தவரை 3 தான் இருக்குன்னு சொன்னேன். ஆல்ரெடி என்ன பார்த்தாச்சு, கேண்டிலிவர் பார்த்தாச்சு, சிம்பிளி சப்போர்ட் பார்த்தாச்சு.
அப்ப இப்ப பார்க்கக்கூடிய கேஸ் வந்து லாஸ்ட் கேஸ் தான். டிடர்மினன்ட் செக்ஷன்ல மீதி இருக்கக்கூடியது ஓவர்ஹேங் பீம். அதுல 2 கேஸ் இருக்கு, அதான் பார்க்க போறோம். ஓகே, மேக்ஸிமம் ஓவர்ஹேங் பீம்ல இருந்து உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. சியர் போஸ்ட் பெண்டிங் மோட்னா கேட்கறதுல இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நடத்திடுவேன். லாஸ்டா பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி இருக்கு, லோட பொறுத்து சியர் போஸ்ட் டயக்ராம் எப்படி வருதுன்னு பாத்துக்கிறேங்க. ஓகே, அடுத்து ஈக்குவேஷன் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சியர் போஸ்ட் பெண்டிங் மோட்டுக்கு பார்முலா பெருசா போயிட்டே இருக்கும். அதுல ஒரு கண்டிஷன் கேஸ் 3 கேஸ் இருக்கும். ஒரு டபிள்யூ ஓவர்ஹேங்ல வந்து யூடி லாக்ட் ஆனிச்சுன்னா அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஓகே, அது வந்து இன்டர்வியூ ஒரு நான் இன்டர்வியூ ஓரியன்டா தான் கொஸ்டின் கேட்பாங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3வது ஓவர்ஹேங் பீம். இதுல 2 கேஸ் இருக்கு. இதுல ஏ என்னன்னா சிங்கிள் ஓவர்ஹேங் பீம். அதாவது எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிங்க. இங்க ஒரு கிஞ்சிரி சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிஞ்சிரா ரோலர் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இங்கிட்ட ஓவர்ஹேங் ஆயிரும். நல்லா கவனிக்கணும். இந்த பொசிஷன் எப்படி இருக்கு, ஓவர்ஹேங் ஆயிரும். எத்தனை ஒரு சைடு தான் ஓவர்ஹேங் ஆயிரும். அப்ப இது சிங்கிள் ஓவர்ஹேங் பீம். அதே 2வது நல்லா கவனிங்க. அதே கிஞ்சிரு ரோலரு, இந்த சைடும் ஓவர்ஹேங் ஆயிருக்கு, இந்த சைடும் ஓவர்ஹேங் ஆயிருக்கு. ஓகே, நீங்க பார்க்கலன்னா உட்காடுறீங்களா, அதோட அந்த சிட்டிங் பெஞ்ச் எப்படி இருக்கு, அப்படி தானே இருக்கா. ஓகே, அப்ப இது என்ன அப்படின்னா டபிள்யூ ஓவர்ஹேங். ஓகே, அப்ப இது நீங்க போட்டு பார்த்தா தெரியும். அன்னோன் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இதுல 2 வரும் உங்களுக்கு கிஞ்சிரி சப்போர்ட்டுக்கு, ரோலருக்கு 1 3 3 மைனஸ் 3 0. அதே மாதிரிதான் இங்க 2 1 3 மைனஸ் 3 0. அப்ப இது ரெண்டுமே ஓவர்ஹேங் பீம் சிங்கிளியா இருக்கட்டும் டபுளியா இருக்கட்டும், 2 கேஸுமே இதுல வந்து டிடர்மினன்ட் செக்ஷன்ல வந்துடும். அப்ப முழுக்க சென்சார் மெட்டீரியல்ல நம்ம எதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னா, இந்த 3 பீமை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் 2 பீம் கண்டிப்பா ஜேடியூல இதே தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன இன்டர்வியூ நான் இன்டர்வியூல இதோட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இருந்தாலும் இந்த டைப்ஸ் ஆஃப் பீம்ல இன்னும் 3 பீம் இருக்கு, அதான் பார்க்க போறோம். அதாவது சும்மா இந்த இடத்துல பார்த்தா போதும், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல டீடைல்டா அதை பார்க்கலாம். அப்ப அடுத்து என்ன அப்படின்னா பிக்ஸ்டு பீம் இல்ல ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் எழுதிக்கலாம். அது என்ன சார் கேன்டிலிவர்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடத்தினா கேன்டிலிவர் என்ன சொன்னேன், ஒரு பக்கம் பிக்ஸ்டா இருக்கு, இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னேன். அப்ப ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம். ஓகேவா? அப்ப கேன்டிலிவர் பீம்னா எப்படி இருக்கும், ஒரு பக்கம் பிக்ஸ்டா இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். இப்ப ப்ராப்பர்ட்டி நடத்தா முட்டு கொடுக்குறது. ஓகே, அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, இங்க ஒரு ப்ராப்பர் ரைட் பண்ணிருப்பாங்க. அப்ப இது என்னது ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம். அப்ப இதுக்கு ஸ்டார்டிங் இன்டர்மீடியட் நீங்களே போட்டு பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு நீங்க வித் வெர்டிகளோட கன்சிடர் பண்றீங்க இல்ல வித்தவுட் வெர்டிகளோட ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஓகே, நான் ஒரு இப்ப இதுல கன்சிடர் பண்றேன் அப்படின்னா நீங்க பாத்துக்கிறீங்க. இதுல எத்தனை இருக்கா, இதுல 3 இருக்கும், இதுல 1. அதாவது இதுல வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் மொமெண்ட் 3 அன்னோன்ஸ், இதுல ப்ராப் 1 இருக்கு 1. அப்ப மொத்தம் 4 அன்னோன்ஸ் இருக்கு. ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், அன்னோன் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அப்ப 4 மைனஸ் 3 எத்தனை வந்துடும் உங்களுக்கு, 1 வந்துடும். அப்ப என்ன வருது, ஸ்டாட்டிக் இன்டர்மீடியட் வேல்யூ 0 ஆகல. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன உங்களுக்கே தெரியும். அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன, இது டிடர்மினன்ட் செக்ஷன்ல இன்டிடர்மினன்ட் செக்ஷன். எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா இங்கே வேல்யூ எழுதிடுவேன். இதையும் பாத்துக்கிறேன், இன்டிடர்மினன்ட் செக்ஷன். இதை பத்தி டீடைல்டா நான் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நடத்துவேன், அங்கே நான் டீடைலா சொல்றேன் இன்டர்மீடியட் செக்ஷன். ஓகே, இப்ப அடுத்து அப்ப ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம்ங்கிறது என்ன, ஒரு பக்கம் பிக்ஸ்டு இன்னொரு பக்கம் ப்ராப்னா முட்டு கொடுத்துருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது என்ன அப்படின்னா பிக்ஸ்டு பீம். அப்ப பிக்ஸ்டு பீம் எப்படி இருக்குன்னா, இங்கிட்டையும் பிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துருப்போம், இந்த சைடும் பிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்ப இது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, ஸ்டார்டிங் இன்டர்மீடியட் வந்து வித்தவுட் வெர்டிகல் ஒரு கன்செப்ட் பண்ணா இங்க 2 இங்க 2 4 அன்னோன்ல 2 வச்சிருப்போம். அப்ப எத்தனை வந்துடும் உங்களுக்கு, 2 வரும். அப்ப ஸ்டார்டிங் இன்டர்மீடியட் வேல்யூ 2. ஓகே, அப்ப இது என்னது இன்டர்மீடியட் செக்ஷன். அப்ப 2 பக்கம் பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அது பிக்ஸ்டு பீம். இதுலயும் நிறைய நேம் கொடுப்பாங்க, அதுக்கு என்கேஸ்டு பீம், பில்டப் பீம் அப்படின்னு நிறைய நேம் கொடுப்பாங்க. அதே ஒரு சில டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கண்டினியூஸ் பீம். அது என்ன சார் கண்டினியூஸ் பீம் அப்படின்னா, மோர் தென் 2 சப்போர்ட்ஸ். அதாவது இங்க ஒரு கிஞ்சிரு, இந்த இடத்துல ஒரு ரோலரு, இந்த இடத்துல ஒரு கிஞ்சிரு. நான் இங்க 3 கொடுத்துருக்கேன். மோர் தென் 2 சப்போர்ட்னா எத்தனை நம்பர் சப்போர்ட் வேணும்னா வரலாம். ஓகேவா? இதெல்லாம் அனாலிசிஸ் தான் சால்வ் பண்ண முடியும், இதுல உள்ள அன்னோன்ஸ் எல்லாமே.
இன்டிடெர்மினேட் போனாவே நீங்க அனாலிசிஸ் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல தான் நீங்க சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அன்னோன்ஸ் அதிகமா இருக்கும். ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனுக்கு மேல எத்தனை அன்னோன்ஸ், இப்ப ப்ராப்பர்ட்டி கேண்டிடேட்ல ஒரு அன்னோன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து இதை வந்து நிறைய மெத்தட் இருக்கு, மெக்கலா மெத்தட் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கு, உங்களுக்கு டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் இருக்கு. அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மொமெண்ட் கண்டுபிடிக்க போறீங்க, எவ்வளவு மொமெண்ட் வருது அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு மொமெண்டே வந்து ஸ்லோப் டிஃபெக்ஷன் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அதுல வந்து பிரேம்டு ஸ்ட்ரக்சர், போர்ட்டல் பிரேம், நான் ஸ்வே நிறைய டைப் இருக்கு. ஆனா அனாலிசிஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப இதுல என்ன இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட். அப்ப இதுக்கு முன்னாடி வரையுமே என்ன பார்த்திருப்போம், எல்லாத்துலயும் ரெண்டு சப்போர்ட் தான் பார்த்திருப்போம். இங்க மோர் தென் 2 சப்போர்ட். அப்ப 2 சப்போர்ட்டோட சேர்த்து ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ரா வருது. அப்ப இந்த ரெண்டோட சேர்த்து ஒண்ணு மட்டும் இல்ல, இன்ஃபினிட்டி அளவு எத்தனை எக்ஸ்ட்ரா வந்தாலும் அது என்ன பீம்ல வந்துடும் அப்படின்னா கண்டினியூஸ் பீம்ல வந்துடும். ஓகே, அவ்வளவுதான். அப்ப மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பீம் கொடுத்துருக்கேன், 6 கொடுத்துருக்கேன். அத டிடெர்மினன்ட் செக்ஷன்ல 3ஆவும் இன்டிடெர்மினன்ட் செக்ஷன்ல 3ஆவும் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிடெர்மினன்ட் செக்ஷன்ல 3 என்ன பிரிச்சோம், கேண்டிலிவர் பீம், அதுக்கடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் கேங் பீம். அந்த ஓவர் கேங்லயே வந்து சிங்கிளி ஓவர் கேங் பீம், டபுள்யூ ஓவர் கேங் பீம் பார்த்தோம். அதுக்கடுத்து இன்டிடெர்மினன்ட் செக்ஷன். இன்டிடெர்மினன்ட் செக்ஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம் பார்த்தோம், ரெண்டாவது பிக்சர் பீம் பார்த்தோம், மூணாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் பீம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸையும் எடுத்து அதுக்கு பர்டிகுலரா சியர் போஸ் பெண்டிங் மோட், அதுக்கு முன்னாடி சியர் போஸ்னா என்ன பெண்டிங் மோட்னா என்னன்னு சொல்லி அடுத்த பார்ட்ல அந்த பார்ட்டோட மேக்ஸிமம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. சியர் போஸ்னா என்ன பெண்டிங் மோட்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த சியர் போஸ ஒரு கேன்லிவர் எடுத்துட்டு அதுல எப்படி எப்படின்னா லோடு வரலாம், அது சியர் போஸ் என்ன வரும், பெண்டிங் மோட் என்ன வரும், பார்ல எப்படி வந்து மனப்பாடம் பண்ணாம கண்டுபிடிக்கலாம், அதுக்கடுத்து சியர் போஸ் சேர்க்கிறேன் எப்படி, பெண்டிங் மோட் சேர்க்கிறேன் எப்படி, அதுக்கடுத்து அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டுக்கு எப்படி வரும், அதுக்கடுத்து ஓவர்கிங் எப்படி வரும். ஏன்னா சென்டா மெட்டீரியல் இது 3 தான் இங்க பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்மளுடைய எஸ்எஃப்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய சியர் போஸ் டயக்ராம், பெண்டிங் மோட் டயக்ராம் டாபிக் முடிஞ்சிடும். ஓகேவா? கண்டிப்பாக இதுல 4 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஏடிஓ வந்தா 5 கொஸ்டின் கேட்கறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஏஇ அப்படி இருக்கீங்க, ஏஇக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சில நேரம் 3 கேட்கறாங்க, சில நேரம் 4 கேட்கறாங்க. ஆனா கொஸ்டின்ஸ் அதிகம் இருக்கக்கூடியது. ஆனா இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாதான் இதுலயே அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோப் மல்டிப்ளெக்ஷன் அந்த கான்செப்டா இருக்கட்டும், இதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கான்செப்டா இருக்கட்டும், இதை வச்சு நம்ம வந்து செக்ஷன் அனாலிசிஸ்ல வந்து ஒரு பீம் எடுத்து நம்ம சால்வ் பண்றதா இருக்கட்டும் எல்லாம் தெரியும். அப்ப சியர் போஸ் பெண்டிங் மோட்ங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் இல்லாம ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதுல வந்து நீங்க எந்த ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிடக்கூடாது.